நீங்க கற்றுக்கொண்ட விஷயம் யாரையும் நம்ப கூடாது. 2025 உங்களுக்கு என்ன கற்றுக்கொண்டீங்க? யார்கிட்ட எப்படி பழகணும், எந்தெந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிட்டேன். 2025 உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? அத்தியாவசிய பொருட்கள் அதிகமா விலை ஏறுது. அத்தியாவசிய பொருட்கள் கம்மியாச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லா மக்களும் அடிப்படை வந்ததுல தான் வராங்க. அது எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இந்த பீச்ல கிடைக்கிறது தான் ஒண்ணுமே ஒரு நேரம் கிடைக்கலன்னா உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு ஒரு கடன், அதுக்கு ஒரு வட்டி, இப்படியே கட்டிட்டு தான் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கு எங்களுக்குலாம் என்னைக்கு ஒரு முன்னேற்றம் வரும்னே தெரியல. கடவுள் ஒரு நல்லாட்சி கொண்டு வரட்டும், எல்லாருக்கும் மக்கள்ல நல்ல மனசு வரட்டும், கடவுளோட ஆசீர்வாதத்தோட நிறைவா வரட்டும் அவரு. 2025 நீங்க லேர்ன் பண்ண லெசன் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வருஷத்துல ஒரு அனுபவமா இருக்கும். இட்ஸ் நத்திங் லைக் தட். பாடம் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய பாடங்கள் தான் கத்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு மூலியமா ஒவ்வொருத்தவங்க மூலியமாவா. பட் நைஸ், இன்னும் கொஞ்சம் அடுத்தது இதோட பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்றோம். மறக்க வேண்டிய விஷயம் 2025 எதை சொல்லுங்க? மறக்க வேண்டிய விஷயம் மறக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே குட் மெமரிஸ் தான். பிகெஸ்ட் மிஸ்டேக் 2025 நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தோணுது. காசு எவ்வளோ செலவு பண்ணணும்னு பார்க்காம செலவு பண்ணிட்டேன், அது தோணுது. 2025 நீங்க பண்ண பிகெஸ்ட் மிஸ்டேக்கா என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, வேற எதுவும் கிடையாது. அப்போ என்ன 26ல ஒரு ஃபோக்கஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏர்ன் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும், வேற எதுவும். வந்த வரைக்கும் நல்லா இருந்தேன். அடுத்த 6 மாசம் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. வந்து என்னென்னமோ புதுசா மாற்றங்களை அமைத்து கொடுத்துட்டு போயிட்டேன். குட் பை 2025. பிகெஸ்ட் மிஸ்டேக்னா நான் பிளான் பண்ணாத பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய்ஃப் சொன்ன மாதிரி நான் வெளியே ஒர்க் பண்ணிருக்கனால முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி ஃப்ளைட்ல எப்போ போகணும் எப்போ வரணும் தெரிஞ்சா நல்லா இருந்திருக்கும். நிறைய செலவுகள் அதுக்காக ஆயிடுச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் பட்ஜெட்டிங்லாம் சரியா பண்ணல. அதான் ஒரு பிகெஸ்ட் மிஸ்டேக் மாதிரி ஃபீல் பண்றோம். ப்ளஸ் வீட்டை பத்தி நாங்கள் சரியா பிளான் பண்ணாத இருக்கோம். அது வீடு கட்டுறது, அதை பத்தி வாங்குறது, அதை பத்தி that is one of the mistake we made it, but very hopeful that we will do it positively in this 2026. உங்களுக்கு 2025 நீங்க பண்ண பிகெஸ்ட் மிஸ்டேக்னா நீங்க எதை கத்துக்கிட்டீங்க? இதுதான் சொல்றேன், சென்னைக்கு அடிக்கடிக்கு வந்திருக்கணும், அதுதான் வரல. நான் எப்பெல்லாம் யாரும் இல்லாம தனியா இருக்கணும் அப்ப எடுக்கிற டெசிஷன் எதுவுமே கரெக்டா போய் முடிய மாட்டேங்குது. யாராச்சும் இருக்கும்போது நான் எடுக்கிறேன்னா அது வேற.